வணக்க நட்புகள். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாவாண்ட ஜேடிகே ஃபைல் எப்படி டெவலப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் குரோமோ நீங்கள் யூஸ் பண்ணுற சர்ச் இன்ஜினுக்கு போய்க்கொள்ளுங்க. அதில் போய்ட்டு ஜாவா ஜேடிகேன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு லிங்க் வரும். அதில் முதல் கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஜேடிகேயில் நிறைய வேர்ஷன் இருக்குது. ஸோ உங்களை விருப்பமான வேர்ஷனை டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் கடைசி வேர்ஷனை டெவலப் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் என்ன யூஸர் பாவிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாவிச்சிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லினக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். macOS யூஸ் பண்ணால் macOS யூஸ் பண்ணுங்கள். பாவிச்சா விண்டோஸை யூஸ் பண்ணுங்கள். நான் விண்டோஸ் பாவிக்கிறேன். ஸோ விண்டோஸை செலக்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 64. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். அதை இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜேடிகே ஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கான சிஸ்டத்துக்கு இது ஜாவா ப்ரோக்ராம்னு சொல்கிறதுக்காக தயாரிக்கப்பட்டதான் இந்த ஜேடிகே டெவலப் பண்ணட்டும். இது பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்பிங் கிட்னு சொல்கிறது இதைத்தான். இதுதான் இது ஒரு ஜாவா ப்ரோக்ராம் ஒன்று நீங்கள் செய்ய போகிறோன்னா ஃபர்ஸ்டான அடிப்படை தேவையில் உண்டு ஜாவா ஜேடிகே. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போகிறோம்ன்றதால டவுன்லோட் பண்ணிக்கொள்வோம். ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா வளமையாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் தான். இன்ஸ்டால் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுது. ஸோ நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைலுக்கு போய்க்கொள்ளுங்க. அதில் போய் சிஸ்டம் ஃபைலுக்கு போங்க. அதில் ப்ரோக்ராம் ஃபைலுக்கு போங்க. பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். இதில் போயிட்டு ஜாவா ஜேடிகேக்கு போங்க. இதில் வின்னை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மேலே ஒரு பாத் வரும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி பாத்தாக மாறும். ஸோ இதை காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து இஎன் இந்த ஆப்ஷனை போங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பாத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டம் இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நியூவை கிளிக் பண்ணி இதில் அந்த காப்பி பண்ண பார்த்து பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி போட்டு ஓகே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணப்போ சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு மேலே இதையும் ஓகே பண்ணிக்கொள்கிறேன். சிஎம்டி இதில் ஜாவாண்ட ஜேடிகே ஃபைல் இன்ஸ்டால் ஆகிட்டான்னு செக் பண்ணுறதுக்காக ஜாவா டேஷ் வேர்ஷன் டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் ஜாவா சரியான முறையில் இன்ஸ்டால் ஆகிருந்துச்சுண்டா எப்போ இன்ஸ்டால் ஆனான்னு இப்படி வரும். ஸோ இப்படி உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா ஜாவா சக்ஸஸாக இன்ஸ்டால் ஆகிட்டுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.